ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் போடுறேன்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் ஆனோட மொக்க வாங்கின ஆக்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப பேசணும், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் உங்கள் ஏகே வித் வீக்கு. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் பேரு லியோ. இந்த படத்துல பார்த்தோம்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா வெறும் போஸ்டரா தான் இருந்துச்சு. இந்த ஆக்டர் நடிக்கிறாங்க, அந்த ஆக்டர் நடிக்கிறாங்க, தமிழ்ல இருந்து வராங்க, ஹிந்தில இருந்து வராங்க, ஹாலிவுட்ல வராங்க, பாலிவுட்ல இருந்து வராங்கன்னு சொல்லி. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. ஒவ்வொரு போஸ்டரா வந்துகிட்டு இருந்துச்சு. படத்தோட ஹைப்பும் அதிகமாயிட்டே போச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆனோன்னா பாசிட்டிவ் ரிவ்யூவோட நெகட்டிவ் ரிவ்யூ வாங்குச்சு. இந்த படத்துல நிறைய ஆக்டரை போட்டு விக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும்னு நினைச்சோம். ஆனா நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா தான் நமக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு. இந்த படத்துல ஆக்ஷனுக்கு அர்ஜுன் சாருக்கு ஒரு பெரிய ரோல் வரும்னு நினைச்சிருந்தோம். ஏன்னா அவருடைய படங்கள் பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்காங்க. என்ன ஸ்டைல் பாரியாயோ. ஆனா இந்த படத்துல ஒரு 4-5 சீன்ல கடைசியில பார்த்தோம்னா ஒரு சுட்டு கொன்றுவாரு. அவரு கதை முடிஞ்சுச்சு. நான் ஸ்வீட்னா நீ bloody sweet சித்தப்பா. உன்னால நான் அன்னைக்கே கொண்டிருக்கணும்ல. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? அடுத்தது இமைக்கா நொடியில் படத்துல வில்லனா நடிச்சிருந்தா அனுராஜ். அவர் இந்த படத்துல பார்த்தோம்னா ஒரே ஒரு சீன்ல தான் வந்திருப்பாரு. அந்த ஒரு சீன்ல பார்த்தோம்னா 2 பேருக்கு ஃபைட் டக்குன்னு விஜய் அதாவது லியோதாஸ் கண்ணை வச்சு போட்டு தள்ளிடுவாரு. அவரு கதையும் முடிஞ்சிடும். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற படம் லால் சலாம். அந்த படத்துல ரஜினி சார் தான் கேமியோவா ஆக்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த படத்துல ஃபுல் சீனா ரஜினி சார் தான். ஆனா கேமியா பண்ணது யாருன்னா விஷ்ணு விஷாலும் விக்ராந்த் மட்டும் தான் கேமியா பண்ணிருக்காங்க. சார் என்ன பாக்குறீங்க? வீக்கா இருக்க, பின்னு வீக்கா இருக்கா? காமியோ செக்யூரிட்டி அந்த வேலையை மட்டும் பாரு. அதாவது அரண்மனை படத்துல ஸ்டார்டிங்ல ஒரு ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோவை காட்டி கொஞ்ச நிமிஷத்துல பார்த்தோம்னா சுந்தர் சி அவரு சார்ஜ் எடுத்துக்கிறாரு. ஆக்சுவல் ஹீரோ மொக்கையாயிருவாரு. படம் ஆரம்பிச்சிடுச்சு. வரட்டும்டா. படம் ஆரம்பிச்சு 30 நிமிடம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஹீரோவா சார்ஜ் எடுத்துக்கிறேன் சார். இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. அந்த படம் மாதிரி தான் பார்த்தோம்னா லால் சலாலே நடந்துச்சு. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? நம்ம 3வது பார்க்க போற படம் பேரு மாஸ்டர். இந்த படத்துல நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல லோகேஷோடைய ஃப்ரெண்டான சாந்தனு இந்த படத்துல இன்வைட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல அவருக்கு மெயினான ரோல் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. படத்தோட டியூரேஷன் அதிகமாகறதுனால அவருடைய ஷார்ட்டை நிறைய கட் பண்ணியிருப்பாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. இந்த படத்துல ரொம்பவும் அவருக்கு ஒரு சீனே இல்லாம மொக்கையா தான் போயிருக்கும். எனக்கு கேட்டாப்ல, டேய் சாரிடா இந்த மாதிரி, டேய் நான் உன்னை ஏதாவது ஒன்று இதை கேட்டேனா, ஏன் இதை பண்ணேன்னு. ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. எனக்கு தெரியும் இத்தனை வருஷம். ஐ நோ வாட் த ரீசன் குட் ஹவ் பீன். நீயே எதுக்கு என் லைஃபை கெடுக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டு என்ன நடிக்க வச்சு பண்றதுக்கு உனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? நீ எதுக்கு எனக்கு இதுக்கு பண்ணோம்? இல்ல நான் இன்னைக்கு வரைக்கும் உன்னை கேள்வி கேட்டேனா, ஏன் ஃபுட்டேஜ் நீ குறைச்சிட்டேன்னு. அவனை கேட்கவே இல்லை, நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு. லோகேஷ் ஏதோ ஒரு 4 days பேக் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாப்ல. நான் இந்த ரிலீஸ் ப்ரெஷர்ல என்னால சுத்தமா எங்கேயுமே நவர முடியல. அன்னைக்கு போய் இறங்கினோடனே விஜய் நான் கிட்ட கம்ப்ளைண்ட். ஆனா ஓவரா பண்றான் இவன், நான் வீட்டுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான். ஆமா, நீ அவனை கூப்பிட்டு வச்சு பண்ண வேலைக்கு உன் வீட்டுக்கு வரணும். நம்ம 4வது பார்க்க போற படம் பேட்டை. இந்த படத்துல பிளாஷ்பேக்ல சசிகுமார் சார் நடிச்சிருப்பாரு. நான் கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு. நான் எதுக்கு இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்ச நேரம் தான் நடிச்சிருப்பாரு. அந்த கொஞ்ச நேரத்துல அவர் போட்டு தள்ளுவாங்க. அடுத்து நம்ம 5வது பார்க்க போற படம் பேரு காஞ்சனா 3. இந்த படத்துல பார்த்தோம்னா ஆக்டர் சூரிய நடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எப்பம்மா அந்த படத்துல எனக்கே ஞாபகம் இல்ல இந்த படத்துல அவர் நடிச்சிருக்கானு. அதுல ஸ்டார்டிங் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன்ல ஒரு 10 நிமிஷம் தான் வருவாரு. அவர் ஒரு சாங்ல கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு போடுவாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல அவர் வரவே மாட்டாரு. எதுக்கு அந்த கேரக்டர் கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவனுக்கே தெரியாது. அதாவது தமிழ் படத்துல ஹீரோனி வச்சிருப்பாங்க தெரியுமா? வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி தாங்க. அதாவது சூரியன் ஒரு பாட்டுக்கு ஒரு ஃபைட்டுக்கு மட்டும் வச்சுட்டு லாஸ்ட்ல பாய் பாய் அப்படின்னு சொல்லி அமிச்சாச்சு. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. சரி, அவ்வளவுதான். நம்ம ரொம்ப பேசலாம், வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் உங்கள் ஏகே வித் வீக்கே. சப்ஸ்கிரைப் பண்ணு.
வீடியோ ஒழுங்கா காமெடியா முடிச்சுட்டு போ, சப்ஸ்கிரைப் பண்ணு. காமெடியா பண்றா வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்றியா இல்லையா?